தேவனோடு சஞ்சரித்தல். ஜிம் என்ற ஒரு குட்டி பையன், அவனுடைய தாயார் அவனை மிகவும் பக்தியுள்ள பிள்ளையாக வேதம் வாசிக்கவும் ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்து வளர்த்து வந்தார்கள். தினந்தோறும் ஜிம் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பதாக ஆலயம் சென்று ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் ஜிம் ஆலயம் சென்று ஆண்டுடைய சமூகத்திலே நேரத்தை செலவிட்டு வந்தான். ஒரு நாள் ஜிம்மிற்கு சுகவீனம் வந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தான். ஆலயம் சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லையே, பிரார்த்தனை செய்ய முடியவில்லையே என்று கண்களை மூடி கலங்கினவனாய் அந்த மருத்துவமனையிலே அப்படியே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் சத்தம் அவன் காதுகளிலே கேட்கிறது. ஜிம், நான் ஏசப்பா வந்திருக்கிறேன், உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் என்ற சத்தத்தை கேட்டதும் ஜிம்முக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இயேசுவே, என்னை பார்ப்பதற்கு மருத்துவமனைக்கு வந்து விட்டார்களே என்று சொல்லி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததை வேதம் நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. அவனும் நம்மை போல குடும்ப வாழ்விலே இருந்து கொண்டு மனைவி பிள்ளைகள் என்று நம்மை போல சாதாரண வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை தேடுகிற காரியத்திலே தன்னுடைய நேரத்தை செலவிட்டதாக வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. தேவனோடு அவன் சஞ்சரிக்கிற அனுபவத்தை உடையவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு நமக்கும் பல்வேறு வேலைகள் இருக்கலாம். வேலை பழு நம்மை அழுத்தி கொண்டிருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான காரியங்களை சுமந்து கொண்டிருக்கலாம். குடும்ப காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அழுத்தி அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்திலே நேரம் செலவிட முடியாதபடி பிசாசானவன் பல்வேறு விதமான சவால்களை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நமக்கும் பிரிவினையை ஏற்படுத்தும்படியாய் அப்படிப்பட்ட ஆயுதங்களை நம்மீது அவன் வீசிக்கொண்டிருக்கலாம். எது எப்படியாயினும் எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கி உலகம் எனக்கு பின்னே, ஆண்டவர் எனக்கு முன்னே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடுகிறவர்களாய் அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்ற நல்ல சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறாரே. ஆண்டவருக்கு எப்படி நேரம் கொடுக்கிறோம், நேரம் செலவிடுகிறோம்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று ஆதியாகமம் 5:22 எழுதப்பட்டிருக்கிறது.